ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போறோம்னா, ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் தன்னுடைய ஹோம் கிரவுண்டை விட்டு நான் வேற ஒரு ப்ரொஃபஷனல் ஆட போறேன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அதே ஆச்சரியம் நம்ம தமிழ் சினிமாலே நடந்ததுங்க. 1978ஆம் ஆண்டு பாரதி ராஜா, கமல், இளையராஜா இவங்க 3 பேர் கூட்டணியில ஒரு பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படத்தை பற்றி பேசணும்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. பொதுவாகவே பாரதி ராஜானா வில்லேஜ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, கமலை ஒரு லவ்வபிள் ஆக்டர்னு சொல்லுவாங்க, இளையராஜாவும் இவர் என்னப்பா சிட்டி சப்ஜெக்ட்லாம் இவங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவாகட்டும், இளையராஜா ஆகட்டும், கமல் ஆகட்டும் இவங்க 3 பேருமே ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியை கொடுத்துருப்பாங்க. இது நம்மளால நம்பவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு மூவி நம்மளுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இது உண்மையாக நடந்த மூவி தான். ஸோ இன்னைக்கு இந்த மூவியை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். பொதுவாகவே கமல் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வபிள் பாயாக தான் அப்போ தமிழ் சினிமாவில் வளம் வந்திருக்காரு. நம்மளோட பாரதி ராஜா வில்லேஜ் ஸ்கிரிப்டா அப்போதைக்கு 2 படம் பண்ணியிருந்தார். நம்மளோட இளையராஜா சொல்லவே தேவையில்லைங்க, அவர் வில்லேஜ் ஸ்கிரிப்டில் பூந்து விளையாடுவார். ஆனால் இவங்க 3 பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே இது நம்மளுக்கு வேண்டாம், நம்ம மாற்றி ஆகணும், மக்களுக்கு நம்ம புதுசாக கொடுத்தே ஆகணும். பொதுவாகவே பாரதி ராஜா, இளையராஜா அந்த பேரை பார்த்தாலே மக்கள் தேட்டரில் போய் குவிவாங்களாம். அப்படி குவிஞ்ச மக்களுக்கு சஸ்பென்ஸ் ஒன்று இருந்ததுங்க. இப்போ என்ன பேசணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிகப்பு ரோஜாக்கள் பேர் ரொம்ப பொயட்டிக்காக இருக்குல்ல? இல்லை, ஆனால் பேர் ரொம்ப பொயட்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களே சிகப்பு ரோஜாக்கள்னு. ஆனால் அந்த ரோஜா வாசமும் கொடுக்கும், விஷமாவும் ஆகும். இந்த ரோஜாவில் இருக்கிற முட்கள் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் என்பது இந்த படத்தில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா, இளையராஜா இவங்க 2 பேருமே இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஃபிலிமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதே மாதிரி கமல் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு முன்னணி நடிகராக இருந்தார். ப்ளஸ் அவருக்கு பயங்கரமான கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் இருந்தாங்க. இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான படம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவே ஸ்தம்பிச்சு போயிருந்தது. அப்படி பார்க்க போனால் சைக்காலஜிக்கல் த்ரில்லரை கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமான்னு கிடையாது, இந்தியன் சினிமாவிலே ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள் தாங்க. சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திலீப்னு ஒரு கேரக்டரில் கமல் நடிச்சிருப்பார். கமல் அந்த திலீப்ன்ற கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அது பகல் வரைக்கும் தான். இங்கே என்ன சஸ்பென்ஸ்னா 6 மணிக்கு மேலே வடிவேல் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி 6 மணிக்கு மேலே அவர் ரூபமே வேற. அதாவது பெண்களை கவர்ந்து இழுத்து அவங்கள பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுறது தான் அவரோட மெயின் பிஸ்னஸ்ஸே. பகலில் பிஸ்னஸ் மேனு, நைட்டில் மெயின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறது தான். இந்த கொலைலாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் அவர் ஏற்பட்ட ட்ராமா தாங்க காரணம். என்ன மாதிரியான ட்ராமானா அவங்க அம்மாவால் அவருக்கு ஏற்பட்ட ட்ராமா, பெண்கள் மேலே மீது இருக்கிற வெறுப்பு, இந்த வெறுப்பு, இந்த ட்ராமா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அவரை இந்த மாதிரி மாற்றிருக்குன்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த மாதிரி பேஸ்டு அது வரைக்குமே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வில்லேஜ் பேஸ்டு ஸ்கிரிப்ட்ஸு. பாரதி ராஜாவும் 3வது படம் தான் இந்த சிகப்பு ரோஜாக்கள். பாரதி ராஜாவுக்கு முன்னாடி 2 படம் பார்த்தீங்கன்னா 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில். இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம்ங்க. இந்த படம் நிறைய நாட்கள் ஓடிட்டே இருந்தது. கூட்டமாக மாட்டு வண்டிலாம் கட்டிட்டு போய் பார்த்தாங்கன்னு பல பத்திரிகைகள் நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலுமே பாரதி ராஜாக்கு எப்படி ஒரு கட்ஸ் வந்ததுன்னு நம்ம இப்போ பெருமைப்பட்டே ஆகணும். ஒருவேளை பாரதி ராஜா இந்த மாதிரி படம் எடுக்கலைன்னா நம்மளுக்கு சைக்காலஜிக்கல்னு ஒரு தாட்டே நம்மளுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் ஹிட்டான படம் என்னன்னா ராட்சசன், அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு, இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டதே யார் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜா தான். சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இப்போது இந்த கதையில் பார்த்தீங்கன்னா திலீப் என்ற ஒரு பிஸ்னஸ்மேன் யார்? நம்ம கமல் சார். கமல் சார் பார்த்தாலே ஒரு சாமிங் லுக்கில் இருப்பார். அதுவும் இல்லாமல் ஒரு கோட் சூட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் சூட்டு, அவரோட நடை, அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தா பக்கா ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ்மேன் மாதிரியே இருப்பாருங்க. ஆனால் அது 6 மணி வரைக்கும் தான். 6 மணிக்கு மேலே தலைவன் வேற ரகம்னா பெண்களை கலெக்ட் பண்ணி அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணுறது தான் இவரோட மெயின் பிஸ்னஸ்ஸே. இதே மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது இவரோட அடுத்த லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி ஸ்ரீதேவி, அதாவது கதைப்படி சாரதாவை கடத்தி அவங்கள கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சாரதாக்கு கமல் மேலே, அதாவது திலீப் மேலே காதல் ஏற்படுதுங்க. இவ்வளோ நாள் நம்ம திலீப்பை பற்றியே பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போ நம்ம சாரதாவை பற்றி பார்க்கலாம். சாரதா யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் நம்ம ட்ரெண்டிங்காக இருக்காங்களே கேர்ள்ஸு, இராணுவ படை, அந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்ட் கேர்ள் தான் நம்ம ஸ்ரீதேவி, அதாவது சாரதா பார்த்தீங்கன்னா போல்டு கேரக்டரு, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அவங்களோட முடிவை அவங்களே எடுப்பாங்க. இந்த மாதிரி கெஸ்டர்ஸ் அவங்க மேலே அதிகமாக இருக்கும். நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே போகலாம்.
இதை பார்த்த கமலுக்கு ஸ்ரீதேவி மேலே சாரதா மேலே ஒரு பெரிய ஆசை ஏற்படுது. அதே வலையில் பார்த்தீங்கன்னா சாரதாவும் விழுறாங்க. சாரதா ஆனால் காதல் வயப்படுறாங்க. அந்த காதல் ரொம்ப அழகாகவே இருக்குது. கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழு நோக்கமே அவங்கள கொலை பண்ணணும் தான். ஆனால் சாரதாக்கு அப்படி கிடையாது. இவன் தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர், இவன் தான் இவன் கூட தான் நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு தலை சிறந்த ஆள்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்லிட்டு இவரை ரொம்ப நம்பி கூடவே இருக்காங்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரதாக்கு அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. யாருக்கு? சாரதாக்கு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் தேட்டரில் படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கமல் யாருன்னு தெரியும். நிறைய பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோங்க. இப்போ இந்த இளையராஜா, பாரதி ராஜா, கமல் இந்த 3 பேருமே புகழ் உச்சியில் இருக்காங்க. இந்த 3 பேருமே ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிமில் இன்னொருத்தரும் பெரிய வேலை பார்த்துருக்காரு. இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்க இடத்துல நான் யாருன்னு நான் காமிக்கிறேன்டான்னு சொல்லி நம்ம சினிமாட்டோகிராஃபர் ராஜசேகரன் விஷுவல்ஸில் மிரட்டி எடுத்துகிட்டு பாருங்க. ஒரு டார்க் தீமில் ஒரு ஹாண்டிங் ஃபீல் கொடுக்குற மாதிரி கமலை ஃபோக்கஸ் பண்ணி அப்படி ஒரு அழகாக எடுத்துகிட்டு பாருங்க. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே நிறைய பேரால் முடியாது. அப்படி யோசிக்க முடியாத ஒன்றை திரையில் கொண்டு வந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லியே ஆகணும். இளையராஜாவோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுவும் இல்லாமல் பாரதி ராஜா இந்த படத்தை ஸ்லோ பேர்ன் ஃபிலிமாக வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருப்பாரு. மக்கள் பார்க்க பயம்தான் அதிகமாகுமே கண்டி. இதில் பார்த்து நம்ம எப்படின்னா இதை பார்க்கணும், இதை நம்ம லவ் பண்ணணும்னு அப்படி வராதுங்க. அடுத்து என்னன்னு சஸ்பென்ஸ்லேயே போயிட்டே இருக்குங்க இந்த மூவி. இந்த படத்தில் ஒருத்தருக்கு நம்ம கிரெடிட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம இசைஞானி இளையராஜா சார் தான். இளையராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு தமிழ் சினிமா வட்டாரங்களை என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா இவருக்கு சிட்டி சப்ஜெக்ட் வரவே வராது, வெறும் வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் வரும். ஏன்னா அப்போதைய ரோசாப்பூ ரவிக்கேகாரி, 16 வயது நிலை இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் நம்ம இளையராஜா பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அப்போதைய எது கல்யாணம் நடந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, கோவில் திருவிழா இருந்தாலும் சரி, நம்ம இளையராஜா பாட்டு இல்லாத ஊரே கிடையாதுங்க. இளையராஜா பாட்டு கேட்கறதுக்குன்னே பல பேர் தேட்டருக்கு போவாங்க படத்தை தாண்டி. அப்படியேப்பட்ட இளையராஜா இந்த படத்தில் வில்லேஜ் கான்செப்ட் கிடையாது, சிட்டி ஃபிலிமில் ஸ்லோ பேர்னிங் மியூசிக்காக கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் ஹாண்டிங் ஃபீலும் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், இப்போ மொத்தம் 2 பாட்டு தான். அதில் ஒரு பாட்டு நினைவோ ஒரு பறவைன்னு, அந்த பாட்டை கேட்டு எல்லாருமே இது காதல் படம் நினச்சி போனாங்க. ஆனால் இது காதல் படம் கிடையாதுங்க, கொலகார படம். இந்த படத்தில் அந்த நினைவோ ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வருங்க. ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்கும் கமலை லவ் பண்ணுறாங்க தானே, ஆனால் கமல் கொலை பண்ண தானே நினைக்கிறாரு. கமல் அந்த படத்தில் பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஸ்ரீதேவியோட பாயிண்ட் ஆஃப் வியூ, விச் மீன்ஸ் அவங்க ட்ரீமில் இருக்காங்கன்னு அர்த்தம். பட் கமலுக்கு ஃபுல் மோட்டிவேஷன் அவங்கள கொலை பண்ணணும் தாங்க. அதே மாதிரி அந்த பாட்டில் இளையராஜா ஒரு பிட்டாக செதுக்கி எடுத்துட்டு பாருங்க. இன்றைக்குமே அந்த பாட்டு நம்ம கேட்கும் போது ஒரு ஹெவனில் இருக்கிற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி உங்கள் காதல் பயணம் ரொம்ப அழகாகவே போயிட்டு இருக்குங்க. என்னதான் கமலுக்கு ஒரு பக்கம் நம்மளுடைய ஆசை நிறைவேற போகுது, அதாவது ஸ்ரீதேவியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தாலும் இங்கே தான் ட்விஸ்ட்டே. ஸ்ரீதேவிக்கு அதாவது சாரதா என்ற கேரக்டருக்கு திலீப் யாருன்னு தெரிய வருதுங்க. இப்போது இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோ பேர்னிங்காக இன்டென்ஸாக போயிட்டு இருக்குங்க. பாரதி ராஜாவோட டைரக்ஷனில், சினிமாட்டோகிராஃபர் ராஜ்குமார் விஷுவலில், ப்ளஸ் இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி இளையராஜாவோட ஹாண்டிங் பிஜிஎம்ங்க ரொம்ப இன்டென்ஸாக அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யார் இது எப்படின்னு ஒன்று தெரிஞ்சுட்டே வருங்க. என்னதான் இது சிட்டி சப்ஜெக்டாக இருந்தாலும் பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் சிட்டியாக இருக்கட்டும் வில்லேஜாக இருக்கட்டும், நான் பாரதி ராஜா என்னுடைய பர்சனல் டச்சை நான் கொடுப்பேன்னு சொல்லி இந்த படத்தில் டைரக்ஷனை மிரட்டி எடுத்துருப்பாருங்க. அதே மாதிரி மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் என்ன வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படங்களில் கண்டிப்பாக ஹீரோ இருப்பார், வில்லன் தான் இறப்பார். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ அதாவது வில்லன் இருப்பாரா மாட்டாரான்னு கடைசி வரைக்கும் எண்டிங்கில் கிளைமேக்ஸை பயங்கர இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பார் பாரதி ராஜா. அதுக்கேற்ற மாதிரி இளையராஜாவும் மியூசிக்கை மிரட்டி எடுத்துருப்பாருங்க. பொதுவாகவே 1978ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் அரிது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபிலிம் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் தமிழ் சினிமா, இல்லை இந்தியன் சினிமாக்கே. இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப அரிதாக இருந்த அந்த காலத்திலேயே பாரதி ராஜா இந்த மாதிரி எப்படி ஒரு தாட் வந்ததுன்னு நம்ம யோசிக்கலாம். ப்ளஸ் 1978ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தை தழுவி எடுத்த படம் தான் அமெரிக்கன் சைக்கோன்னு நம்மளுக்கு அப்பட்டமாகவே தெரியுங்க. என்னதான் யாருமே இதை ஒத்துக்கலனாலுமே இதுதாங்க உண்மையே. அமெரிக்கன் சைக்கோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன், அதாவது திலீப் கேரக்டர் மாதிரியே தான் இருப்பார். ஒரு பிஸ்னஸ் மேன் அவரோட ட்ராமாவால் எப்படி எல்லாருமே கொலை பண்ணுறது தாங்க இருக்கும்.
அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் 1978ஆம் ஆண்டு வெளியான நம்ம படத்தை வச்சு அவங்க அமெரிக்கன் சைக்கோன்னு எடுத்திருக்காங்க. நம்ம மாறு தட்டி சொல்லியிருக்கலாம், நம்ம பாரதி ராஜா தான் த்ரில்லரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாவை வச்சு ப்ரெசன்ட் கிரைமுக்கு எப்படிலாம் டீட்டெயிலிங் கொடுக்குறாங்கன்னு நம்ம பாரதி ராஜா பார்த்து செதுக்கியிருப்பாருங்க. இந்த மாதிரியான படங்கள் அப்போ ரொம்பவே அரிதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி அமெரிக்கன் சைக்கிள்லையும் சரி, நம்மளுடைய சிகப்பு ரோஜாக்கள்லையும் சரி, சிகப்பு ரோஜாக்கள் தான் ஃபர்ஸ்ட்டு. சிகப்பு ரோஜாக்கள் கிளைமேக்ஸில் கமலுக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பாருங்க. அதை பாரதி ராஜா தன்னுடைய பாணியிலேயே சொன்னார். க்ளோஸ் நவ் த டியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. க்ளோஸ்ட் போயிட்டே இருக்கும், கமல் கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும்தாங்க கீழே விழணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் அந்த ஒரு சொட்டு கண்ணீரும் கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாருக்குமே கூஸ் பம்ஸாக இருக்குங்க. இப்போ ஏன் நம்ம கமலை ஆண்டவர்னு கூப்பிட்றோன்னு தெரியுதா? அவர் உண்மையிலே நம்மளுக்கு எல்லாருமே ஆண்டவர் தாங்க. பாரதி ராஜாவும் கமலும் இளையராஜாவும் இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்திருக்காதுன்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான பாஸ்ட் ட்ராமா இருக்குங்களே, அதை கிரைமுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. ஸ்கிரிப்ட் பேஸும் சரி, ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம சினிமாவில் கொண்டு வரது எவ்வளோ பெரிய பாரம்னு நிறைய தோல்வி படங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த காலத்திலே இது 174 நாட்களுக்கு மேலே ஓடின படம். கமல் சாரோட வேர்சடைல் ஆக்டிங் ஆகட்டும், பாரதி ராஜா சாரோட போல்டு முயற்சி ஆகட்டும், இந்த படத்தை ஒரு மைல்ஸ்டோனாகவே கொண்டு வந்துச்சுங்க. பொதுவாக 1978ஆம் ஆண்டு அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கான்செப்ட்டு, சினிமா ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி கான்செப்ட் தான் வரும். ஆனால் அப்போவே சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் எடுத்து தமிழ் சினிமா ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் சினிமாவே இன்ஸ்பயர் பண்ண வச்ச நம்ம பாரதி ராஜா சார் ஆகட்டும், அந்த படத்துக்கு ஒரு ஹாண்டிங் ஃபீல் கொடுத்த இளையராஜா சார் ஆகட்டும், இந்த படத்தை பேப்பரில் இருக்கிற ஸ்கிரிப்டை ஒளி வடிவமாக கொண்டு வந்த நம்மளோட கமல் சாரோட பயங்கரமான ஆக்டிங் ஆகட்டும், இந்த 3 பேரையும் நம்மளை கண்டிப்பாக இந்த நேரத்தில் பாராட்டே ஆகணுங்க. இந்த மாதிரியான யூனிக் ஃபிலிம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் நான் வருவேன். நான் உங்கள் பிரசாத். நன்றி.